மேம், சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த அக்கௌண்ட்ல இங்க ஓபன் பண்ண முடியாது. அது நீங்க உங்க வீட்ல உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுத்தீங்கன்னாவே ஓபன் பண்ணி கொடுத்துடுவாங்க. அதுக்கு ஏன் மெனக்கிட்டு இங்க வந்தீங்க? நானும் காலையில வந்ததுல இருந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி டயர்ட் ஆயிட்டேன் பாத்துக்கிடுங்க. நீங்க ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டுற மாதிரி தெரியல. இங்க பாருங்க பேங்க் ஆஃபீஸர், நானும் போனா போட்டுன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதையே தான் வளைச்சு வளைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டிலேருந்து எங்கேயாச்சும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? காதில் பூ வச்சுக்கிட்டு வந்தால் இழிச்சு வாய் மாதிரி தெரியுதா? அதானே, வீட்லேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாருமே எதுக்கு பேங்க்குக்கு வரணும்? அவங்க இங்கே வீட்லேயே வந்துக்கிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்கல்ல. என்ன ஆஃபீஸர், ஏமாற்ற பார்க்குறீங்களா? வேலையை ஏமாத்துறதுக்கு. மேடம், சொன்னா புரிஞ்சுக்கிடுங்க. நான் காலையிலேருந்து உங்க ஒரே கஸ்டமர் தான் பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி பாருங்க, இன்னும் 50 கஸ்டமர் இருக்காங்க. என்ன கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்களேன் ப்ளீஸ். திரும்ப திரும்ப அதையே சொல்லி என்ன கோவப்படுத்தாத. காலையிலேருந்து நானும் வாங்கின பாப்கார்ன் வேற காலி ஆகிட்டு பசி வேற வயிற்ற கிள்ளுது. அதானே, நீங்கள் மட்டும் மணிக்கு ஒரு டீ, ஸ்நாக்ஸு, பச்சி, வடை, போண்டா அத்தனையும் தின்றீங்களே. நாங்கள் தானே பணம் போடுறோம், எங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம்ல? ஆமாட்டி நெட்டவள்ளி, அதை கவனிச்சியா? பொழுதுனிக்கு தின்றாங்க. நம்ம கஸ்டமர் தானே, நம்ம கிட்ட இருந்து தானே இவங்களுக்கு சம்பளம் வருது. ஒன்று கொடுத்தாங்களா பார்த்தியா? சும்மா சாதாரண துணி கடைக்கு, நகை கடைக்கு போனால் கூட அம்பிட்டு கவனிப்பு கவனிக்கிறாங்க. இவங்க பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போடுறோம், ஒன்று கொடுக்குறாங்களா நம்மளுக்கு? மேடம், உங்களுக்கு சில்லுன்னு ஜூஸ் கூட கொடுக்க சொல்றேன். குடிச்சிட்டு தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. ஏப்பா தம்பி, அவங்க தான் காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்காங்களே, நீங்க என்னப்பா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப எதுக்குப்பா பேங்க் வச்சு நடத்துறீங்க? அதான் என்ன, அவங்களுக்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரல, இன்னும் ஏன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை என்னைக்கு ஓப்பன் பண்ணி தரலான்னு இருக்கிறீங்க? நாளைக்கு தான் வர சொல்லுவீங்களாட்டம் இருக்குது இருக்கிற நிலைமையை பார்த்தா. தம்பி ஆஃபீஸர் தம்பி, நீ என்னப்பா அவங்க வயவே பார்த்துட்டு இருக்க? நான் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லியிருக்கல, அது சட்டுப்பட்டுன்னு ஓப்பன் பண்ணி கொடு. நீ பாட்டுக்கு அங்கேயே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, மூட்டை கண்ணை போட்டுட்டு. ஏம்மா, சொன்னால் புரிஞ்சுக்கிடுங்க. அதெல்லாம் இங்கே ஓப்பன் பண்ண முடியாது. அப்படியே வேணா உங்கள் மொபைலை கொடுங்க, நான் கூட ஓப்பன் பண்ணி தரேன். ஃபோனெல்லாம் மற்றவங்ககிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அதில் என்ற பணம் இருக்குது, என்ற ஃபோட்டோ இருக்குது, எல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? ஏப்பா, நான் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்போ குழந்தை பையன் மாதிரி அழுந்துகிட்டு இருக்க? நீலாம் எப்படி தம்பி இந்த வேலைக்கு வந்த? ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி நடந்துக்கிடணும்னு உனக்கு தெரியாதா? இப்படி பொச்சுக்குன்னு அழுந்தா எப்படி நீலாம் அடுத்த லெவலுக்கு போவ ஆஃபீஸரா? எம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்கம்மா. அந்த அக்கௌண்ட்டில் அங்கே ஓப்பன் பண்ண முடியாதும்மா. தயவு செஞ்சு போயிட்டு வாங்கம்மா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிப்பா, நீ அழுவாத, நாங்கள் வேற பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஏட்டி நெட்டவள்ளி, கீதா, இந்த பேங்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாதான். வாங்க, நம்ம போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பேங்க் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிடலாம். இங்கே இவங்களுக்கு தெரியாதாட்டுக்கு. ஆமாக்கா, அப்படித்தான் இந்த ஆஃபீஸரும் சொல்கிறாங்க. அதை காலையிலேயே வச்சு சொல்லியிருக்கக்கூடாது, நம்மளுக்கு இம்பிட்டு நேரம் வேஸ்ட்டாக போச்சு. சரி வாங்க, நம்ம போய் நம்ம வீட்டாண்ட பக்கத்துலேயே ஒரு பேங்க் இருக்குதுல்ல, அங்கிட்ட ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஆமா டிக்கிட்டா, நீ சொல்கிறது தான் சரி. நம்ம இங்கே நின்று நம்ம நேரம் தான் வீணாயிட்டு. எப்போ தம்பி, அப்போ ஏன் அக்கௌண்ட்டு? தாயே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அந்த அக்கௌண்ட்டு இங்கெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீங்க போய் வெளியில பண்ணிக்கிடுங்க. இவன் என்ன இப்படி சலிச்சுக்கிறான்? இவெல்லாம் எப்படி பொழைப்பானு? காலையிலேருந்து உக்காந்து இடமெல்லாம் நோவுது. இந்த பேங்குக்கு வந்து உக்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் காத்து கிடந்ததுக்கு வேற பேங்குக்கு போயிருந்தா கூட இந்நேரத்துக்கு வேலை ஆகிருக்கும். சரி வாங்கிட்டு இங்கேயே நின்று மாசம்னு பேசிக்கிட்டு இருக்காம பொழுது ஆகிறதுக்குள்ள போய் அந்த பேங்க்லையாச்சும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போகலாம். ஆமா, போங்க. நீங்க போற இடமெல்லாம் பேங்க மூடிவிட்டு ஓட போறாங்க. சார் பெரியவரை, நீங்கள் என்னத்துக்கு இங்கே நின்றுட்டு கிடக்குறீரு? அவங்களுக்குலாம் ஒரு வேலையும் தெரியாதான். போங்க, போய் வேற பேங்கில் எதனா வேலை தான் பாருங்க, போங்க. அப்படியாம்மா சொல்லுது? ஆமாங்க பெரியவரை, அவங்க காலையிலேருந்து காத்து கிடந்து ஒரு வேலையும் பண்ணி கொடுக்கல. போங்க. சரிம்மா, நானும் கிளம்புறேன். சார், மேனேஜர் சார் வந்தால் எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு சொல்லிடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் லீவு சொல்லலான்னு இருந்தேன், இவன் முந்திக்கிட்டானே. சரிங்க சார்.